டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தி உயிரிழந்த டாக்டர் உமர் மற்றும் கைதான டாக்டர்கள் முசாமில் கனி, ஷாஹன் உள்ளிட்டோருக்கு பாகிஸ்தானில் இயங்கும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பு ஹவாலா நெட்வொர்க் மூலம் 20 லட்சம் ரூபாய் அனுப்பியது தெரியவந்துள்ளது. ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பை ஆதரித்து ஜம்மு காஷ்மீரில் நடந்த அக்டோபர்கள் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. இது தொடர்பாக ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆத்தல் என்ற டாக்டரை போலீசார் கைது செய்தனர். 3 டாக்டர்கள் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்த காஷ்மீரைச் சேர்ந்த முஷாமில் அகமது கனி, அதல் அகமது மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்த ஷாஹின் சயீத் உள்ளிட்ட 3 டாக்டர்களை போலீசார் கைது செய்தனர். இதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் உமர் நபிக்கு இவர்களுடன் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் டெல்லியில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட காரை ஓட்டிச் சென்று அவர் வெடிக்க வைத்ததில் பலர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை NIA எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரித்து வரும் நிலையில் டாக்டர்கள் அடங்கிய பயங்கரவாத கும்பல் மற்றும் டெல்லி குண்டுவெடிப்பு பற்றி மத்திய உளவுத்துறையும் விசாரித்து முதற்கட்ட அறிக்கை அளித்துள்ளது. இதில் டாக்டர்கள் உமர், முஷாமில், ஷாஹின் ஆகியோருக்கு ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு ஹவாலா நெட்வொர்க் மூலம் 20 லட்சம் ரூபாயை அனுப்பியுள்ளது தெரியவந்துள்ளது. அதை வைத்தே கள்ளச்சந்தையில் அமோனியம் நைட்ரேட் மற்றும் DATP எனப்படும் டை அசிட்டோன் டைபெராக்சைடு போன்ற வேதிப்பொருட்களை குண்டு தயாரிக்க வாங்கியுள்ளனர் என்றும் தெரியவந்துள்ளது.